திருவண்ணாமலை கோயிலில் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், விவரங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் தற்பொழுது கார்த்திகை மாதம் பிறந்த நாள் முதலேயே தினந்தோறும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு தற்பொழுது பல்வேறு மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவதுடன் அண்ணாமலையாரை தரிசித்தும் வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்று அதிகாலை முதலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் முழுக்க பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இதற்காக ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து கோபுரம் வாயில் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படும் சூழலில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுமார் 3 முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் தற்பொழுது செய்து வருகிறார்கள். ராஜகோபுரம் வழியாக பொது தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படக்கூடிய பக்தர்கள் தினி கோபுரம் வழியாக உள்ளே சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்து திருமஞ்சன கோபுரம் வாயில் வழியாக வெளியேற்றப்படுகிறார்கள். அதே போன்று 50 ரூபாய் கட்டண தரிசனத்திற்காக வடக்கு கோபுரம் என்று அழைக்கக்கூடிய அம்மணியம்மன் கோபுரம் வாயில் வழியாக பக்தர்கள் சுமார் 2 மணி முதல் 3 மணி நேரம் அந்த பாதையில் செல்பவர்கள் மட்டும் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் சூழல் திருவண்ணாமலையில் நிலை வருகிறது. அது மட்டுமின்றி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழலே இங்கு காணப்படுகிறது. ஐயப்பன், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.